அப்புறம் செல்வி பிரியலட்சுமி, செல்வி ஜுமகதி, செல்வி சுபஸ்ரீ, செல்வன் சுஷாந்த், செல்வி சுவாதி சம்பந்தம், செல்வி மலர், செல்வி த்ரிஷ்கா இன்று அறிவோம் பெரியாரை அப்படிங்கிற கருத்தரங்கத்தில் பேசிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்களின் கையினால் நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி மீண்டும் ஒரு முறை மாணவர்களை வாழ்த்துவோம். இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு, எதிர் வீடு, நம்ம தெருவில் வசிக்கிற நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய நண்பர் வீட்டு பிள்ளைகள், நம்முடைய உறவுக்கார பிள்ளைகள், நமக்கு தெரிஞ்சவங்க. நாமளே அவங்கள வாழ்த்தல ஊக்கப்படுத்தலாம், அப்புறம் யார் செய்வாங்க? விஜய் டிவியில் யாரோ நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க பாடுறது பேசுறதெல்லாம் நம்ம பயங்கரமா கை தட்டி இங்கிருந்து ஓட்டெல்லாம் பண்றோம், மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரடியாக கை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். அடுத்து செல்வி பிரியலட்சுமி வாங்க. அவங்க மலரோட அம்மா, மகதியோட அத்தை அவர்கள் இவங்கெல்லாம் சிந்தனையாளர் பேரவை குடும்பம். ஏன்னா அவங்களுடைய மகளும் நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அவங்க இப்போ உறவுக்கார பெண். இவங்க மகதியுடைய அத்தை. அவர்கள் சார்பாக நினைவு பரிசு பெற்று. அடுத்து செல்வி சுபஸ்ரீ வாங்க. சுபஸ்ரீங்க வா சார், வாங்க. ஓ, அடுத்து செல்வி சுவாதி சம்பந்தம் வாங்க. அப்பா இங்க பெரியப்பாங்க இருக்காரா? வர சொல்ல அண்ணா, வாண்ணா சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் அண்ணா வாங்க. ஓ, குடும். அடுத்து செல்வி சுவாதி சம்பந்தம், மரமல் நகர் நம்ம பகுதியில் விரைவிலேயே வழக்குரைஞராக பதிவு செய்ய இருக்கிறார். படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சட்டக்கல்லூரியில. கிட்ட போங்க. அடுத்து செல்வி மலர் வாங்க. மலர் நம்முடைய பேரவையோடு ரொம்ப நாளா தொடர்புல இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல பேச்சாளர் வாங்க. அடுத்து செல்வி த்ரிஷ்கா. கேமராவை பிரியலட்சுமி கிட்ட கொடுங்க, அவங்க எடுப்பாங்க. நீங்க வாங்க மேல. வாங்க. த்ரிஷ்கா, சுஷாந்த்லாம் சிந்தனையாளர் பேரவையின் முத்துக்கள். ஏன்னா ரொம்ப அழகா தம்பி சுஷாந்தே சொன்னான் பேசும்பொழுது, கடுகு திருத்தாலும் காரம் குறையாதுன்னு. அது மாதிரி இவங்கெல்லாம் வீரியம் மிக்க கடுகு, மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. போட்டோகிராஃபர் அண்ணா அப்படியே எனக்கு ஒரு போட்டோ எடுத்துருங்க, சந்தர்ப்பம் கிடைக்காது மேடமோட.